உங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளாக அமைத்திருக்கின்றீர்களோ, முக்கியமான பகுதிகளாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய வாழ்க்கையாக நீங்கள் தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காகவும். உங்களுடைய உழைப்பு தான். முழு பொறுப்பாளையும் நீங்கள் தான் என்று எண்ணிக்கொண்டு பகல் பொழுதில் வாழ்ந்த வாழ்க்கையில் சுகமாக அல்லவா முடிய வேண்டும். ஏன் களைப்புடன் முடிகிறது? எனக்கு ஒரு ட்ரிப் போகிறேன், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறேன், அல்லது ஒரு பிக்னிக் போகிறேன். ஒரு நாள் முழுவதும் நான் பயணிக்கிறேன். அந்த பிக்னிக் ஸ்பாட் போகும்பொழுது என்னுடைய பயணத்தினுடைய, அந்த உல்லாச பயணத்தினுடைய இலக்கை அடையும் பொழுது உற்சாகமாக இருக்குமா, டயர்டாக இருக்குமா? ஒரு நாள் பூராவும் ட்ரை பண்ணி போகிறோம், உற்சாகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய நாள் பொழுதில் நீங்கள் சம்பாதிக்க சொல்லிட்டு போகும்போது கடைசியில் வரும்போது எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துக்கங்கள், எவ்வளவு சோர்வு, விட்டால் போதும் படுத்து விடலாம் என்ற அளவுக்கு நீங்கள் வருகின்றீர்களே, தெரிய வேண்டாம் இறைவனுடைய பாதையில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், உங்களுடைய பாதையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கின்றது என்று. இந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று விரும்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள். இருந்தாலும் அந்த உணர்வு இல்லை. இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், இந்த களைப்பு நிகழக்கூடாது தானே நாளைக்கு என்று, இந்த சோர்வு தீண்டக்கூடாது தானே இனியும். ஒவ்வொரு நாளும் களைப்பாக வரும்போது அந்த சோர்வும், அந்த களைப்பும், அந்த வேதனையும், அந்த என்னென்ன கஷ்டங்கள் நான் அனுபவித்தேனோ, இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்னை இழிவாக நடத்தினதும், என்னை திட்டினதும், ஒருவருக்கொருவர் நயவஞ்சகமாக இருப்பதும், ஒருவர் மற்றொரு மீது பொறாமை கொண்டிருப்பதும், ஒருவர் மற்றொரு காலை வாரி விடுவதும், என்னென்ன பிரச்சனைகள் ஒன்றா ரெண்டா எனக்காக பல பேர் எனக்கு எதிராக செயல்படுவதும், இன்னும் நான் அறியாத துன்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இவை அனைத்திலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டுமா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் வெளியேறினதும், வீட்டை விட்டு வெளியே போனதுமே நயவஞ்சகமும் துரோகமும் தானே. நான் பிறருக்கு துரோகம் செய்வதும், அவர்கள் எனக்கு நயவஞ்சகமாக இருப்பதும், நான் பிறரை பொறாமைப்படுவதும், அவர்கள் என்னை எப்பொழுது நான் இழிவை அடைவேன் என்று காத்திருப்பதும், எனக்கு எப்பொழுது ஒரு துக்கம் ஏற்படும், எனக்கு எப்பொழுது சங்கடம் ஏற்படும் அவர்கள் காத்திருப்பதும், அதில் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியில் இருப்பதும். ஒருவருக்கு கேடு இருந்தால் மகிழ்ச்சி, ஒருவர் சுகமாக இருந்தால் தாங்க முடியாது, பொறாமை வந்துவிடும். இப்படிப்பட்ட மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயம் மாற வேண்டும். என்னோடு இருக்கக்கூடிய சமுதாயம் சுகமான சமுதாயமாக இருக்க வேண்டும், நயவஞ்சகம் இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும், உன்னை மட்டுமே நம்பக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும், உனக்கு மட்டுமே பயப்படக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களோடு வாழவை என்று உங்களுடைய உள்ளத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் கேட்பவர்களாகவும் இல்லை, பார்ப்பவர்களாகவும் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக ஒரே எண்ணம் தான் அங்கே இருக்க வேண்டும், பல எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பல எண்ணங்கள் எப்பொழுது வந்ததோ ஒரே விஷயமாக அப்படி நாம் பாதை மாறிவிட்டோம். ஒரு விஷயத்திற்கு இறைவனுடைய பாதை ஒன்றுதான், அழகான பாதை, சுகமான பாதை. இந்த சுகமான பாதைகளுக்கு விரோதமாக வேறு எந்த விதமான பாதையும் கிடையாது. நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை செவியறவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான், கேட்பவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் அவனுக்கு அஞ்சுகளானால் உங்களுடைய அனைத்து வழிகளையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பலவிதமான அழகான நன்மைகளை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் உயர்ந்தாகக்கூடிய பாதைகளில் உங்களை அமைப்பான். இறைவனுடைய ஆளுமையை என்னவென்று எண்ணிக்கொண்டீர்கள்? உங்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். நீங்கள் அனைவரும் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், அவனுடைய அடியார்களாகவே இருக்கின்றீர்கள். எனினும் மனிதர்களால் நாம் பாழ்படுத்தப்பட்டு விட்டோம், பூசாரிகளால் நாம் திசை திருப்பப்பட்டு விட்டோம். உள்ளத்திலிருந்து வெளியேறுங்கள், நான் உங்களுக்கு கடவுளுடைய பாதையை காண்பிக்கின்றேன், உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நான் தான் பாலம் என்று அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். கடவுளை வைத்து கொண்டு வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள். நேரடியாக உங்களுடைய இறைவன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். கவலை வரும்பொழுது வேண்டாம் என்று கூறுகின்றான். யார் பேசுவது? யாரால் முடியும் அந்த வார்த்தையை கூறுவதற்கு? மலை போன்ற கவலையாக இருக்கின்றது, கவலை வேண்டாம், ஒரு வார்த்தை தானே. அந்த இலக்கின் மீது நாம் அமைய வேண்டுமா, அல்லது கவலையை எப்படி நான் போக்கிக் கொள்வது என்ற அந்த அடிப்படையில் நான் இயங்க வேண்டுமா? அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காரியம் செய்கின்றீர்கள், அந்த ஒரு உங்களுடைய செயல்பாடுகளில் பல தவறுகள், எண்ணங்களின் காரணமாக பல கஷ்டங்களும் வேதனைகளும் அது சேர்ந்து கொண்டன. இதிலிருந்து விளைச்சலை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய கஷ்டம் உருவாகும் பொழுது அது சிறிதாக ஆரம்பித்து பெரிதாக வளர்ச்சியடைகின்றது. ரெடிமேடாக இவ்வளோ பெரிய மலை போன்ற கஷ்டம் ஒரு நாள் வரப்போறதில்லை. என்னுடைய கேடுகளின் காரணமாக என்னை அறியாமலேயே அல்லது எனக்கு தெரிந்தே என்னுடைய கஷ்டங்கள் என் கண்முன்பாக படிப்படியாக அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ஒரு புற்றுநோய் கட்டி அது உங்களை கண்முன்பாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கின்றீர்கள், வளர்ந்துகின்றன, இன்னும் கடுமையான முயற்சி இன்னும் வளர்கின்றன. ஏதாவது ஒரு ஸ்டேஜிலேயாவது என்னுடைய முயற்சிகள் நான் விலகிக் கொள்கின்றேன், என் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்று விலகியிருந்தால் எப்பொழுதும் சுகமாக இருக்கும்.
உன்னை தவிர கதி இல்லை என்று அவன் முன்பாக நின்று கொண்டு உன்னை தவிர எவ்வளவோ நான் வைத்திருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு வாழும்பொழுது நாம் இறைவனுக்கு பகிரங்கமான நன்றி கெட்ட துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உள்ளட்சம் கொள்ள வேண்டும். நேரடியாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பினால் இந்த பயம் வரும். பூசாரிகள் மூலமாக திரும்பினால் நிச்சயமாக பயமற்று போய்விடும். நீங்கள் பூசாரிகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், நிச்சயமாக இறைவனை இல்லை. இறைவனுடைய வாக்குகள் இங்கே இருக்கின்றன. சுகமாக வாழுங்கள். யார் கூறிக்கொண்டிருப்பது? காதுகளில் கேட்கவில்லை, உள்ளத்தில் உணர்கின்றேன். உள்ளத்தில் யாரால் பேச முடியும்? சத்தமில்லாமல் அவ்வளவு அழகாக, அவ்வளவு நாசுக்காக, தெளிவாக, எந்த கவலையும் எந்த துன்பமும் உங்களை தீண்டக்கூடாது என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு மூச்சிலும் உணர்கின்றோமா இல்லையா? இந்த மனதின் மீது ஆதிக்கம் படைத்தவன் யார்? இந்த மனதை அறிந்திருப்பவன் யார்? மனதை பார்த்தவன் யார்? ஆனாலும் அது மனம் இருக்கின்றது. மனமிக்க வாழ்க்கையினுடைய அவ்வளவு இறைச்செய்திகளும் அங்கே இருக்கின்றன. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் இவ்வுலகத்தின் பலனைத்தான் விரும்புகின்றீர்கள். இவ்வுலகத்தின் பலன் இறைவன் அளிக்க இருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையினுடைய பலன்களை விட அழகானது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று விரும்புங்கள். இறைவனுடைய அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும், நான் தேடிக்கூடிய இந்த பாக்கியம் அற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், சுகமான வாழ்க்கை, அருபமான வாழ்க்கை உங்களுடைய மனதில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, உங்கள் உடலில் இல்லை. கை காலில் வாழ்க்கை இருக்குதா? என் மனசில் வாழ்க்கை இருக்கா? சுகங்கிறது வாழ்க்கையினுடைய அடிப்படை. அது மனசில் உணர்றேன்னா, கை கால்களில் உணர்றேன்னா, என்னுடைய உடல் உறுப்புகளில் உணர்றேன்னா, மனசில் உணர்றேன்னா, இருதயங்கள் உணர்றேன்னா, மனசில் உணர்றேன்னா, அவ்வளவும். என்னுடைய வாழ்க்கை மனம் சம்மந்தப்பட்டதா அல்லது உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்டதா? மனமிக்க வாழ்க்கை வேண்டும். உங்களுடைய உடல் ஒரு சோதனை. 5 பலன்களை கொண்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடியது சொற்பமானதும் அற்பமானதுமான ஒரு இன்பம். இந்த இன்பத்திற்காக உங்களுடைய மனதை நீங்கள் சீரழித்துக் கொள்ளாதீர்கள். வாழ்நாள் முழுமைக்கும் அது உங்களுக்கு உபயோகப்படும். கண்கள், அது பார்வை இழக்கும், மங்கி போகும். காதுகள் மந்தமாகிவிடும், அதனுடைய செவித்திறனை இழக்கும். உணர்வுகள் மறத்து போகும், வித்தியாசப்பட்டுவிடும். நாக்கு கூட உங்களுக்கு மறத்துவிடும், அதுவும் உங்களுக்கு ருசியை அளிக்காது, ஜீரணத்தை அளிக்காது. மூக்கு சுவாசங்களும் கெட்டுப்போகும். இவ்வளவுமே அழியக்கூடியது. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்று அபரிமிதமாக அதனுடைய தூண்டுதல்களில் ஈடுபட்டீர்களானால் இதன் காரணமாக கண் பார்வை மங்கும், எல்லா உறுப்புகளும் மங்க ஆரம்பிக்கின்றன. கண்கள் உங்களுடைய பார்வை இழக்கும் பொழுது உள்ளுறுப்புகளான உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். காதுகள் உங்களுக்கு மந்தமாகும் போது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டுவிட்டன என்பது பொருள். தோல் உங்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டுவிட்டன என்பது பொருள். ஒவ்வொரு உள்ளுறுப்பும் வெளியுறுப்புகளாக பிரதிபலிக்கின்றன. உங்களுடைய சுவாசங்கள் தடைப்படும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டுவிட்டன என்பது பொருள். ஒவ்வொரு உறுப்பும் உள்ளுறுப்பும் வெளிப்படையாக காட்டுகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை. உங்களுடைய கல்வி அறிவதை போதிக்காது. கல்வி அறிவும் கல்வி அறிவும் ஒன்றானது. அவ்வளவு அசிங்கமானது, விபச்சாரத்தனமானது. பணம் ஒன்றுதான் குறி, வேறு எதுவுமே குறியில்லை. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கவும் இல்லை, வாழ்ந்தவர்களாக சரித்திரமும் கிடையாது, வாழப்போகிறார்கள் என்ற அதை இனி நம்பவும் கூடாது. நல்லறிவு இருக்குமானால் நாம் நம்பவில்லை என்றால் நாம் அதில் ஈடுபடுத்தப்படுவோம். ஈடுபடுத்தப்பட்டு விட்ட பிறகு, என்னுடைய வாழ்க்கை சீரழிந்த பிறகு, இதை நம்பினேனே என் கை செய்தேன் என்று கூறக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக என்று நாம் திரும்ப வேண்டும். இன்றைய பலன் வேண்டுமா? நாளைய பலன்களும் சேர்ந்து வேண்டுமா? உங்களுக்கு எது வேண்டும்? இறைவன் அளிக்கின்றான், சுகமாக வாழுங்கள். அப்போ இன்றைக்கி வாழக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்லை. இந்த வாழ்க்கையும் திரும்ப வேண்டும், நாளைய வாழ்க்கையும் மலர வேண்டும். மதிப்புமிக்க இடங்களில் நான் உங்களை வாழ வைக்கின்றேன். செல்வமும் இயற்கை செல்வங்களும் செழிப்பும் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் வாழ வைக்கின்றேன். நீங்கள் விரும்புவீர்கள் அதனை. உங்கள் பணத்தை கொண்டு இயற்கை செல்வங்களை நீங்கள் உங்களுக்காக வடிவமைக்க முடியாது. ஒரு புல்லை முளைச்சாலும் எங்கே முளைக்கணுமோ அங்கே முளைச்சாதான் சுகம். அதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. நீங்கள் தோட்டங்கள் துறவு வச்சுருக்கீங்களே, சகிக்க முடியாது. இறைவனுடைய ஒரு இலையினுடைய படைப்புக்கு உங்களுடைய தோட்டக்கலை ஒத்து வராது. அவனுடைய ஒரு வேர், ஒரு கிளை இருந்தாலும் சரி, ஒரு பூ இருந்தாலும் சரி, ஒரு பூவில் ஒரு மொட்டு இருந்தாலும் சரி, அந்த சுகத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது உங்களுடைய விளைச்சல்களை கொண்டு, அறிவை கொண்டு. இறைவனுடைய பாக்கியங்களில் நான் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். செல்வச் சூழ்நிலைகள் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இயற்கை செல்வ சூழ்நிலைகள், உங்களுடைய செல்வ கொடுப்பிலும் வாழ வேண்டாம் என்று விரும்புங்கள். இன்று அந்த பணம் உதவாது உங்களுக்கு என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பணத்தை செலவு செய்யுங்கள்.
That's a disposable material, not to be saved, thinking that it will save my life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாயம் எண்ணத்தில் இருக்கின்றது. அந்த எண்ணத்தில் என்னுடைய வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்கு பூஜிக்கப்பட வேண்டிய வாக்கு. இதனை நிறைவேற்றுபவன் அவனை தவிர வேறு எவனும் கிடையாது என்று கும்பிட வேண்டியது. அவ்வளவும் முடிந்து விட்டது. தனியாக போய் கும்பிடுவதற்கு எதுவும் கிடையாது. அதுக்கு பேர் கும்பலில் கோவிந்தான்னு சொல்லுவாங்க. நாசமாக போச்சுன்னு அர்த்தம். இறைவனுடைய பேர் தான். இருந்தாலும் கும்பலில் போகிறது உங்களுக்கு உதவாதுங்கிறது எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை ஜோக்காக எடுத்துக்கிட்டு அங்கே தான் போய் செஞ்சிட்ருக்கோம். தனித்து நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புவதற்கு உங்களுடைய மனம் ஒன்று போதும். உங்களுடைய மனதில் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய சுகம் 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 அதை தவிர கிடையாது. அந்த மனதின் சுகத்தை நீங்கள் உடலின் சுகத்திற்கு ஆக்கிக் கொண்டீர்கள், உடல் இச்சைகளுக்கு ஆக்கிக் கொண்டீர்கள். இந்த 5 புலன்களின் இச்சைகள் கூடாது. 5 அறிவு கொண்ட மனிதர்களாக நாம் வாழக்கூடாது. 5 அறிவையும் நீக்கிக் கொண்டு ஒரே ஒரு ஆற்றல், இறை ஆற்றல் கொண்ட அந்த மாமனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். ஜிஎஸ்டியை பற்றி பேசிக் கொண்டிருக்காதீர்கள். தூக்கி வீசி அறிங்க பணத்தை. பொறுக்கிறவங்க பொறுக்கிட்டு போட்டோம். நமக்கு இறைவனுடைய ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை கொண்டு பணம் நம் கால்களுக்கு கீழே வர வேண்டும். அவ்வளவு கெட்டது அந்த பணம். கைகளில் வாங்கக்கூடாது, கால்களில் அதை பராமரிக்க வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய மருத்துவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு இங்கே இருக்கின்றது. இது மாபெரும் ஆசீர்வாதம், மாபெரும் சக்தியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். சுகமான வாழ்க்கை வேண்டும். சுகத்திற்கு ஒரு வியாக்கியானம் நீங்கள் தர முடியுமா? டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? சுகம்னா என்னன்னு சொல்லிட்டு அது என்ன பார்க்கக்கூடிய பொருள்? அது இல்லையே. அந்த சுகமான உணர்வுக்குத்தானே அந்த முகத்திலே தாட்சிணியம் இருக்கும். அந்த முகதாட்சியத்துக்கு உங்களை தேடி வருவாங்களே, நீங்கள் அதை கொண்டு அந்த மனசுடைய சுத்தத்தின் காரணமாக அந்த கைக்கு உங்களுக்கு உயிரோட்டத்தை கொண்டு வரப்பனவன் தான். நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதில் விளங்குவார்கள். கெட்ட பொருளை கொடுத்தால் நல்ல பொருளாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனால் நீங்கள் பணம் போகும்போது நல்ல பொருளும் கெட்ட பொருளாக தான் மாறும். நல்ல பொருளும் பேச்சு கிடையாது. ஒவ்வொன்றையும் உயிரோட்டம் வேண்டும். நான் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரோட்டம் வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த உயிரோட்டத்தை தருபவன் அவன்தான். உயிரை படைப்பவன் யார்? அப்படி என்றால் என்னுடைய ஒவ்வொரு படைப்புக்கும் உயிரை கொண்டு வருபவன் அவன் ஒருவன் தான் என்று அறியுங்கள். உயிரோட்டம் வேண்டும். இது கைராசியும் மகராசியும் சேர்ந்தது. உங்களுக்கு ஏன் வாழ்க்கை இருக்காது? கர்ண கொடூரமான மனதை வைத்துக்கொண்டு வெளியில் முகபாவங்களில் அவர்களை நான் விரும்புவதைப் போன்று எனக்கே நான் ஏமாற்றத்தை மேற்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு இறைவனுக்கும் துரோகமாகவும் பகிரங்கமான மனித சமுதாயத்தின் விரோதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கை ஒரு கேடா நமக்கு. அவ்வளவுடைய கேடுகளும் தானே என்று மனதை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றது. என் குடும்பமும் சரியில்லை, என் பிள்ளைகளும் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையும் சரியில்லை, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமா என்று தெரியவில்லை. திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? எல்லாமே நாசமாகி கொண்டிருக்கின்றது என்று எந்த விதத்திலும் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு கதி இல்லை என்று ஆகும்போது இப்பொழுதாவது இறைவனே கதி என்று திரும்புகின்றீர்களா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இறைவனுக்கு புறம்பாக இறைவனுக்கு அடுத்தபடியாக வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு இணை வைப்புகளையும் மட்டும் நீங்கிக் கொள்ளுங்கள். உள்ளத்தை தூய்மையாக்குங்கள். உங்களுக்கு அகத்தினுடைய ஆற்றல் முகத்தில் ராசியாக பிரதிபலிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உயிரோட்டம் இருக்கும். அது அவனிடமிருந்து வருவது. நீங்கள் உங்களுடைய உலகத்தின் பொருட்களில் அதிகமாகி வரும் பொழுது, உங்களுடைய சுகங்களில் நீங்கள் நிலை கொண்டிருக்கும் பொழுதும் பெருமை கொண்டுவிட வேண்டாம். பிறரை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். பிறருக்கு என்ன அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அது எனக்கு இல்லையே என்று ஆகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடியது உங்களை அடையும் பொழுது உலகத்தில் எவரொருவருக்கும் இல்லாத அந்த பாக்கியம் உங்களுக்காக இருக்கின்றது. அப்படியே ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் உரிய அந்த இறைவனிடமிருந்துள்ள பாக்கியம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுகமான வாழ்க்கை. உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேறு, அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை வேறு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கை. அவர்களை எவரும் மிஞ்ச முடியாது. இறைவனுடைய ஆற்றலை கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனியான மனிதர்களாக நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். கல்வி கற்பதை போன்ற ஒரு செருப்படி வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உலகத்தில் கிடையாது. விளக்கமாற்று படிப்பையும் பொது அறிவு என்று எல்லோருக்கும் ஒரே விதமான அறிவு வைத்துக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நீயா நானா என்று வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டுட்டு பொது அறிவு வேண்டும் என்று விரும்புங்கள். ஸ்மால் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வேண்டாம். பெரிய ஜிகே காட்ஸ் நாலேஜ் வேணும்னு விரும்புங்கள். தனித்தனியே முறையே ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கை இன்று நீங்கள் விரும்பிவிட்டால் அது மலர்ந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தனித்தன்மையோடு பிரதிபலிக்கும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் உங்களை பார்ப்பார்கள். அப்படியே நாமும் ஒவ்வொரு மனிதரையும் பார்ப்போம். இது இறைவனுடைய பேரருள் என்பதை நாம் அறிவோம்.
ஒருபோதும் நாம் மனிதனுடைய அறிவாற்றல் என்று அறிய மாட்டோம், அவர்களை புகழ மாட்டோம். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறுவோம். அந்த எண்ணம் வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது இவ்வளவு கேடுகளுக்கும் பிறகும் இறைவன் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பது பொருள். நீங்கள் கேட்பதெல்லாம் இன்றைய நாளினுடைய பொருளை கேட்கின்றீர்கள். உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டுவிட்டால் இனி நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நாம் மரணித்தவர்களாக வாழ்வோம் மறுநாள். இனி வரும் நாட்களுக்கு என்றென்றும் உள்ள வாழ்க்கையை விரும்புங்கள். இந்த உலகத்தினுடைய இன்றைய வாழ்க்கையும் அதில் அமைந்திருக்கின்றது. நேற்றைய வாழ்க்கையினுடைய சீர்கேடுகள் சீர்படுத்தப்படுதலும் என்று அமைந்திருக்கின்றது. அதனுடைய நற்பலன்கள் வாழ்வதும் அமைந்திருக்கின்றது. என்னுடைய முன் சென்ற வாழ்க்கையில் நான் எந்த கேடுகளெல்லாம் சம்பாதித்தேனோ அதுவும் எனக்கு ஒரு இடையூறாக இப்பொழுது என் மனதில் தேக்கமாக கொண்டிருக்கின்றது. அதிலும் கவலை இருக்கின்றது. நீக்குங்கள். கவலை வேண்டாம் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். அதாவது நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அது மட்டுமே நீங்கள் கேளுங்கள் என்று இறைவன் பேசுவதை கேளுங்கள், நீங்கள் கேட்காதீர்கள். ஏற்றுக்கொண்டேன் என்ற பதில் வரட்டும். பின்னர் எனக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். உங்களுடைய அறிவை, கல்வியை, மனிதர்களை, வழிமுறைகளை எனக்கு இணை வைக்காதீர்கள். அவை அனைத்திலும் எனக்கு விரோதமானதும் நம்பிக்கை துரோகமானதுமான கேடுகள் இருக்கின்றன. அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய உதவியை நாடாதீர்கள். இன்று வரையில் நான் மனிதனுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கின்றேன். இனி எனக்கு மனிதர்களுடைய உதவி வேண்டாம். என் இறைவன் நீ ஒருவன் போதுமானவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழவை உன்னிடமே நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன். நிச்சயமாக இறைவன் தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை நேசிக்கின்றான். அத்தியாயம் 4 வசனம் 134. எவரேனும் இன்றைய உலகத்தின் பலன்களை விரும்பினால், ஒவ்வொருவரும் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எவரேனும் இந்த உலகத்தின் பலனை, இன்றைய நாளின் பலனை விரும்பினால் அவர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படவில்லை. அந்த அளவு கூட அறிவு இல்லை. வாழ்நாள் முழுமைக்கும் எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அறிவு கூட கிடையாது. இன்றைக்கி எனக்கு கிடைச்சா போதும், இன்றைக்கி கிடைச்சா லாபம் போதும். இந்த வகையில் வாழும் பொழுது அவங்க தங்களுடைய வியாபாரங்களில் இன்றைக்கி லாபம் கிடைச்சா போதும். இன்றைக்கி எவனை ஏமாற்ற பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி லாபம் கிடைச்சா போதும். நாளைக்கு வருவானா திரும்பவும் 4 பேர்ட்ட சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லிடுவானே. அந்த அறிவு கூட கிடையாது. நிச்சயமாக அறியும் திறன் அற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நாம் இன்றைய பலனை மட்டும் விரும்பினால். என்றென்றைக்கும் நற்பலன் வேண்டுமென்றால் உங்களுடைய குணங்கள் மாற வேண்டும். நல்ல பெயர் சம்பாதிக்க வேண்டும். அது உங்களை வாழ வைக்கும். நீங்கள் பணத்திற்கு மேல் பணம் சம்பாதிப்பது உங்களை வாழ வைக்காது. இறைவன் பணத்திலிருந்து வாழ வைக்காது. நிறைய பணம் வரும், ஆனால் வாழ முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் இன்றைய பலனையும் நாளைய பலனையும் கேட்பீர்களானால் நற்குணங்களை கொண்டு உங்களை வாழ வைப்பான். அதில் உங்களுடைய நற்பெயர்களும் இருக்கின்றன. அந்த நற்பெயரிலும் நற்குணங்களிலும் நற்சிந்தனைகள் யாரிடமும் இல்லாத வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி சரவணாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், சரவணாஸ் வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படித்தவர் தானே. இன்றைக்கி அவருக்கே வேலை செய்வது தானே MBA எல்லாமே. எந்த அறிவை கொண்டு அவர் வந்தார்? அவருக்கு இறைவன் கொடுத்ததை விரும்பினார், தனித்தன்மையோடு விரும்பினார், எவரையும் பின்பற்றலை. எல்லோருமே வந்து பெரும் பணம் வேண்டும், பெரும் லாபம் வேண்டும் என்று இருக்கும் பொழுது கொஞ்சமாக லாபம் கிடைச்சா போதும், நல்ல பேர் கிடைச்சா போதும். இன்றைக்கி நல்லபடியாக இருக்கா இல்லையா? அவர் இந்த மாதிரியான சினிமா கலைஞர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளம்பரப்படுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் சம்பாதிக்கலையே. இன்றைக்கி பின்னால் வந்தவன் அதை உபயோகப்படுத்தி டான்ஸ் ஆடி சம்பாதிச்சுட்டுருக்கலாம். சரவணா ஸ்டோர்ஸ் சொல்லிட்டு பணத்தை அவர்கள் மேற்கொண்டார்களே தவிர குணத்தை கற்பிக்கவில்லை. சினிமா கலைகளையும் சினிமா கலைஞர்களையும் கூட்டிகிட்டு வந்து ஆட விட்டுட்டு தானும் சேர்ந்து ஆடிக்கிட்டு உலக மக்களுக்கெல்லாம் விளம்பரப்படுத்திட்டு வாழலான்னு நினைக்கிறாங்க. இன்று முதலாக அந்த வாழ்க்கை அடைந்தது. நிச்சயமாக வரும் காலத்திற்கு அது உபயோகப்படாது. ஆகவே நீங்கள் இன்றைய நாளின் பலனையும் கூத்துக்களையும் வேடிக்கைகளையும் கும்மாளங்களையும் விரும்ப வேண்டாம். பயபக்தியோடும் பணிவோடும் அடக்கத்தோடும் நாளைய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களுடைய உள்ளட்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் பரம்பரையும் காப்பாற்றுவான். இன்று எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துவிடுமானால் மற்ற மனிதர்களை பற்றிய பொறாமையோ என்னை பற்றிய பெருமையோ இருக்காது. அவர்கள் எவ்வளோ குபேரர்களாக இருந்தாலும் சரி, கடை கண் கண்டு கூட பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு அது தேவையில்லாமல் இருக்கும், அவசியமே இல்லாமல் இருக்கும், ஒரு பொருட்டே இல்லாமல் இருக்கும். வீணான பொழுதுபோக்குகளில் நாம் ஈடுபட மாட்டோம், திருந்தி வருவோம். இந்த சினிமாக்கள்லையும் சீரியல்கள்லையும் நம்முடைய மனம் ஈடுபடாது, மாறிடும். இதெல்லாம் மாறி வருகிறதா என்பதை பாருங்கள். நான் இறைவனுடைய அனுகிரகத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள்.
நிச்சயமாக நானும் என்னுடைய சந்ததிகளும் என்னுடைய பரம்பரையும் என்னுடைய வம்சங்களும் தழைக்கும் என்பதை நாம் நன்கறிய முடியும். நான் அறியாத பலத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை லேசாகி கொண்டிருக்கின்றது. எனக்கு பணம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு மாறிக்கொண்டு வரும். இவற்றையெல்லாம் நீங்கள் அமைக்கவில்லை, அவன் அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனம் இன்னும் இணை வைப்பிலிருந்து விலகி என் மனம் தூய்மையாக்கப்பட்டுவிடும். இறைவன் ஒருவனை தவிர அங்கே எந்த இடமும் கிடையாது. சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது வழிகளை அவன் அறிந்தவன். நான் வழிகளை உள்ளே கொண்டு வரக்கூடாது. சுகத்திற்கு ஒரு பொருளுடையும் கொடுக்கக்கூடாது. அந்த பொருளில் உலகத்தினுடைய பொருட்கள் தான், வேறு எதுவும் கிடையாது. அந்த பொருட்கள் அவ்வளவும் அழியும். இறைவனுடைய படைப்புகளோடு வாழ வேண்டும், இறைவனுடைய செல்வச் செழிப்புகளோடு வாழ வேண்டும், இறைவனுடைய ஆற்றலோடு வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இறை உணர்வை மேற்கொள்ளுங்கள். அந்த இறை உணர்வில் நான் வாழும் காலம் என் இறைவன் எனக்கு அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் அரசாங்கம் எனக்காக காத்திருக்கின்றது. அவன் ஒருவன் தான் என்னுடைய அரசன், என்னுடைய இறைவன், என்னை பாதுகாப்பவன், என்னை படைத்தவன், என்னை வளர்ப்பவன், என்னை அடங்கச் செய்பவன், என்னை கைப்பற்றுபவன், எனக்கு முன்பாக என்னுடைய சந்ததிகளையும் கண்குளிரச் செய்பவன். அந்த இறுதித்தின் குளிர்ச்சியோடு அழகான நிறைவோடு என்னுடைய ஆத்மாவானது அவனால் கைப்பற்றப்படும் அந்த நாள் வெற்றியின் நாள். இந்த நாளுக்கு இணையான எந்த நாளும் கிடையாது. அது எந்த மூச்சிலும் நிகழ்ந்து விடலாம், எந்த மூச்சிலும் அடங்கிவிடலாம். நாம் இப்பொழுது அடைய வேண்டும் என்றால், அந்த நிகழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் இப்பொழுது பயபக்தியோடு வாடுங்கள். உலகத்தில் வேறு எந்த விதமான போக்கும் கிடையாது என்று நமக்கு ஆகும்போது மட்டும்தான் பயம் வரும். அது உள்ளட்சமாகும், அது பயபக்தியினுடைய அடையாளமாகும். அப்பொழுது நான் இறைவன் பக்கம் சுத்தமாக திரும்புகின்றேன். எந்த அளவுக்கு எனக்கு பயம் இல்லையோ அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அவ்வளவு விஷயங்களையும் நான் என் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒன்றில்லாவிட்டால் மற்றொன்று என்னை பாதுகாக்கும், மற்றது இல்லாவிட்டால் வேறொன்று என்னை பாதுகாக்கும். இறைவன் ஒரு பேருக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றேன், இறைவனே இறைவனே என்று. நிச்சயமாக இந்த நம்பிக்கை துரோகத்திற்கு நம்முடைய முடிவு நாளுக்கு முன்பாக அத்தாட்சியில் காட்டப்படும். அவனை தவிர கதியில்லை என்ற அந்த அமைப்புகள் கொண்டு வரப்படுவோம். இறைவன் நாடினால் அங்கு தன் புறத்திலிருந்து ஒரு விடிவை கொடுப்பான். பின்னரும் நீங்கள் பழைய பாதையின் பக்கமே செல்வீர்கள், அவனை மறந்துவிட்டு. இறுதியாக பிடிக்கப்படும் அந்த நாள் நமக்கு நன்மையான நாளா என்று தெரியாது. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். அது நிரந்தரமான வாழ்க்கை, இந்த உருவத்தின் அடிப்படையில் இல்லாத வாழ்க்கை. இந்த உருவம்தான், ஆனால் இதை போன்ற உருவம். உங்களுடைய தூக்கத்தில் நீங்கள் காணக்கூடிய கனவில் இதே உடலோடு நீங்கள் பிடிக்கின்றீர்கள். பார்ப்பவர்களுக்கு படுக்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் தெரியும். எழுப்பிவிட்டால் நான் கனவில் இருந்தேன், இந்த வகையில் இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது சொல்ல முடியாது. நீங்கள் தான் படுத்து கலந்த, எப்படி இதே உடல் போக முடியும்? அப்படித்தான் உங்களுடைய மரணம் நிகழும் பொழுது இது நிரந்தரமான தூக்கம். உங்களுடைய உடல் சிதையும், இதே உடலோடு நீங்கள் கைப்பற்றப்படுவீர்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு நன்மையும், தீமைக்கு தீமையும், நிரந்தரமான வேதனையும், நிரந்தரமான சுகமான வாழ்க்கையும் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த உடல் இருக்கும் வரையில் தான் பரிகாரங்கள் அனைத்தும். எப்பொழுது இந்த உடல் உறுப்புகள் நீக்கப்பட்டு விட்டதோ, நான் உண்மையான உருவத்தோடு என்னுடைய உடல் அமைப்போடு நான் நீக்கப்பட்டு விட்டேனோ, அங்கு வயது வித்தியாசம் எதுவும் கிடையாது, சமமான வயது தான், இதே உடலோடு தான். ஆனால் நன்மையும் தீமையும் அனுபவிக்கூடிய உடல். இந்த உடலை மாய்த்துக்கொள்ள முடியும், அந்த உடலை மாய்த்துக்கொள்ள முடியாது. கனவில் நீங்கள் உங்களை மாய்த்துக்கொள்ள முடியாது. கனவில் நீங்கள் இறந்துவிட்டவர்களாக கொள்ள முடியாது. நீங்கள் உயிரோடு இருப்பவர்கள். இந்த உடலில் தான் இறப்பெல்லாம். எவ்வளவோ கனவுகள் வருகின்றது. அதில் இறந்துவிட்டவர்களாக நீங்கள் பார்த்தீர்களா உங்களை? இல்லை. இந்த உடல் பிரியும் பொழுது இதே உடல் தான், ஆனால் நன்மை தீமைகளையும் என்றென்றுக்கும் நிரந்தரமாக அனுபவிக்கக்கூடிய அந்த உடல். அதில் அழிவு கிடையாது. வாழவும் மாட்டோம். துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால், அதே சமயம் இறைவனுடைய பொருத்தத்திற்கு உள்ளாகிவிட்டால் அதே போன்ற சொர்க்க உலகம் கிடையாது. நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் வாழ்கின்றேன், இறந்தேன், அவ்வளவுதான் என்று நினைக்க வேண்டாம். எப்பொழுது என் உடல் பிரிகின்றதோ நிரந்தரமான வாழ்க்கைக்காக, என்னுடைய தீமைகளுக்கு, நம்பிக்கை துரோகத்திற்கு, இறைவனுக்கு நான் நம்பிக்கை துரோகத்திற்கு, அவனுக்கு பதிலாக நான் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இருந்தேனே, கூப்பிடுங்க சொல்லுவாங்க, எதுவும் வராது. இப்பொழுது நாம் நரகத்தினுடைய வேதை அனுபவிக்க வேண்டும், பயப்பட வேண்டும். உண்மை, சத்தியம் இது. உங்களுக்கு 2 விதமான உறுப்புகள் உடல் அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று பார்க்கக்கூடிய, இது அடியம் பார்க்க முடியாது. இதே உடல் அமைப்பு வெளியேறும். நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியவர்கள். என்றென்றுமே மேலாத அந்த துயரத்தின் பக்கம் செல்வதற்கு முன்பாக பயப்படுங்கள். இறந்துவிட்டால் முடிந்தது என்று எண்ணாதீர்கள். நிச்சயமாக இல்லை. இடிபாடுகளுக்குள் சிக்கி 13 நாட்கள் 17 நாட்கள் கழித்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் உயிரோடு. அவனுக்கு உணவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, காற்றும் கிடையாது, கழிவுகளும் வெளியேறவில்லை. காப்பாற்றியது யார்? உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த உடல் பிரிந்துவிட்டது. இந்த உடல் நிச்சயமாக அது நசுக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, அந்த உடலினுடைய ஆற்றலோடு இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடிபாடுகளை தூக்கும்போது உடல் இணைகின்றது. அவர்கள் வெளியேறுகின்றார்கள். அவர்கள்தான் இப்பொழுது புதிய வாழ்க்கையின் பக்கம் திரும்புகின்றார்கள். அவர்கள் இவர் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு காப்பாற்றுறதுக்காக. ஒரு நாள் காப்பாற்றுறது கொஞ்சம் அறிவு வேண்டாம். உடனே ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வா, தூக்கி போடு, அவன்கிட்ட போய் காப்பாற்று.
மகா அறிவில்லாத மூட ஜனங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், முட்டாள்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனே, உன்னுடைய அனுகிரகத்தில் பொருந்தாத மக்களின் கூட்டத்தாரை விட்டும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்றுகிறேன். இந்த அறிவை கொண்டும் படிப்பை கொண்டும் இந்த கல்வி அறிவை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். முன்புறத்திலிருந்துள்ள மாபெரும் ஆற்றலை கொண்டு வாழக்கூடிய மிக பாக்கியமில்ல உன்னுடைய அனுகிரகத்தோடும் பொருந்திய வாழ்க்கையை எங்களுக்கும் என் குடும்பத்திற்கும் ஆக்கி வைப்பாக என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை எழுந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 4 134. அத்தியாயம் 4 வசனம் 134. நீங்கள் இவ்வுலக பலனை விரும்பினால் அதை கொடுத்துவிடுகின்றேன். ஆனால் என்னிடம் இருப்பதோ மறு உலக பலனும் சேர்ந்திருக்கின்றது. சேர்த்து கேளுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை. இப்பொழுது உங்களுடைய மனம் என்ன பேசுகிறது என்பதை அவன் கேட்பவனாக இருக்கின்றான், பார்ப்பவனாக இருக்கின்றான். நன்மையை பேசட்டும், நன்மை ஏற்றுக்கொள்ளட்டும். என்னிடம் பேசும்பொழுது வாழ்நாள் முழுமைக்கும் உள்ளதை கேட்கட்டும். இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்சாமிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு இலக்கை ஆரம்பித்தேன், சுகமான வாழ்க்கை வாடுங்கள் என்று. என்றென்றும் இந்த உலகத்திற்கு பிறகும் சுகமான வாழ்க்கை உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு வழி இல்லை, மறு உலகத்தை பற்றியும் உங்களுக்கு கதி இல்லை. ஆக 2 உலகத்துக்கும் சேர்த்து நீங்கள் கேளுங்கள், இம்மைக்கும் மறுமைக்குமாக நன்மையான வாழ்க்கையை எங்களுக்கு சத்தியமாக்கி வை என்று. இந்த வாழ்க்கை இன்று முதலாக உங்களுக்கு ஆரம்பமாகின்றது. மனிதர்களை விட்டு விலகுங்கள், இறைவன் பக்கம் சார்ந்து விடுங்கள். இறைவனுக்கு துரோகமாக இணை வைப்பை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இறைவன் கைவிட்டுவிட்டால் நமக்கு ஆட்கள் இருக்கின்றன என்று அந்த விதமான எண்ணத்திலிருந்து விலகுங்கள். பயபக்தியோடு வாடுங்கள். நாமும் நம் குடும்பமும் நம் சந்ததிகளும் பரம்பரையும் வம்சங்களும் சிறக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.